4ஆம் வகுப்பு A4 கே மகேஸ்வரி. அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கங்கள். வாழ்வின் ஒவ்வொரு துறைகளிலும் வெற்றி பெற நேர்மை மிக மிக முக்கியம். ஆம், நான் இன்று உங்களுடன் நேர்மை ஒளியானால் வாழ்வு ஒளியாகும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நேர்மை என்பது உண்மைக்கு மாறாக அல்லது பிழைக்கு ஆதரவாக அல்லாமல் நேர்வழியில் நடந்து கொள்ளும் மனித குல இயல்பு. நேர்மை என்பது ஒரு உருவத்தை வைத்தோ கல்வி அறிவை வைத்தோ தொழில் அல்லது இருக்கும் பதவியை வைத்தோ மதிப்பிட முடியாது. காரணம், நேர்மை என்பது ஒரு நடந்து கொள்ளும் இயல்பை பொறுத்தது. நேர்மை மனிதனின் மிகப்பெரிய சொத்து. அது மனித வாழ்வின் உன்னதம், வலிமை, அற்புதம். வாழ்க்கையின் உச்சத்துடன் நினைப்பவர்களின் கலங்கரை விளக்கம் தலையாய மனித பண்பு நேர்மையே. நேர்மை விலை உயர்ந்த பரிசு, அது மலிவானவர்களிடம் எதிர்பார்க்க கூடாது என்று அமெரிக்க நாட்டின் தொழிலதிபர் வாரன் பஃபெட் கூறுகிறார். நாம் எல்லோரிடமும் நேர்மையாக நடந்து கொண்டால்தான் மற்றவர்கள் நம்மிடம் நேர்மையாக நடந்து கொள்வார்கள். எனவே நாம் சொல், செயல், நடை, உடை, பாவனை, குடுக்கல் வாங்கல் என்ற அனைத்திலும் நேர்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம் நேர்மை எங்க தவறு விடுகிறோமோ அங்க அநீதி தலைவிடுத்து ஆட்டம் போட ஆரம்பிக்கின்றது. நேர்மை என்ற வார்த்தையை கேட்டாலே பல பேர் அச்சப்படுகிறார்கள் என்று கூறுகிறார் திரு சகாயம் IAS. ஒரு நேர்மையான மனிதருக்கு எல்லா வழியிலும் பிரச்சனை வந்துவிட்டாலும் அவர் நேர்மையாக நடந்து கொள்வார். நேர்மை இல்லாதது சூரிய ஒளி இல்லாத நாள் போன்றது. அது இருளாகத்தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் அது போலதான் ஒளியற்று போய்விடும். எனவே நேர்மையே ஒளியாக மாறும். நேரங்கள் நேர்மையானவை, அது யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. நேர்மை பற்றி வள்ளுவர் அழகாக கூறுகிறார். இடுக்கண் படினும் இழிவண்ட செய்யால் நடுக்கற்ற காட்சியவர். நேர்மையான மனிதருக்கு மறைத்து வைப்பதற்கும் ஒன்றுமில்லை, மறைத்து செய்வதற்கும் ஒன்றுமில்லை. பொருந்தாத ஆசைக்கு அடிமைப்படுவதில்லை, யாருக்கும் அஞ்சுவதில்லை. ஏறு போல் நிமிர்ந்து நிற்கிறான், அவனை நேர்மைக்கு விளக்கம் ஆகிறான். நம் நாட்டு தலைவர்கள் நேர்மையாக நடந்து கொண்டார்கள். எடுத்துக்காட்டாக காமராஜர், அப்துல் கலாம் ஐயா, பாரதியார், பாரதிதாசன் என்று பலரையும் கூறலாம். முயற்சி என்ற படியில் நேர்மையாக முன்னேறு, வெற்றி என்னும் படியில் தானே கீழே இறங்கும். நேர்மை எல்லா வெற்றிக்கும் அஸ்திவாரம். நேர்மையான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை. நம் நேர்மையாக வாழ்வோம், ஒளியாக திகழ்வோமாக. பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி, வணக்கம்.